இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 44 அதிகாரம் 21வது வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற காரியம், அவர் யாக்கோபே, இஸ்ரவேலே, என்னை நினைங்கள்னு சொல்கிறார். நீ என் தாசன் சொல்கிறார். நான் உன்னை உருவாக்கினேன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறார். ஏன்னா நம்மை உருவாக்கினவர், தாயின் கருவிலே நம்மை உருவாக்கினவர், நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிற நமக்கு தேவன் இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏன்னா நம்முடைய மீறுதல் பாவம் மிகுதியாய் மேகத்தை போல இருந்தாலும் கர்த்தர் அதை எப்படி நம்மை விட்டு அகற்றி விடுவேன்னு சொல்கிறார். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்கள் கார் மேகத்தை போலவும் நான் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன்னு ஏசாயா 44 அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ நம்ம பாவம், நம்ம மீறுதல்களை கூட தேவன் நம்மை விட்டு அகற்றி நம்மை மீட்கிறவர், நம்மை அவர் பாதுகாக்கிறார், நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் இல்லையா? அதனால் நீங்கள் உங்கள் அக்கிரமங்கள் பாவங்களை விட்டு என்னிடத்தில் திரும்புங்க, நான் உங்களை மீட்டு கொண்டேன்னே சொல்கிறாரு. அப்போது ஒரு ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னே ஏசாயா 49, 15, 16 வசனத்தில் சொல்கிறாரு. அப்போ கர்ப்பத்தின் பிள்ளையை தாய் மறந்தா கூட நான் உங்களை மறக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. இதோ என் உள்ளங்கைகளிலே உங்களை வரைந்து இருக்கிறேன், உங்கள் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்குன்னே சொல்கிறார். அப்போ அவருக்கு முன்பாக நம் மதில்கள் இருக்கிறதுனால ஒரு தீமையான கிரியைகளும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள தேவன் இல்லையா? அவரே எப்படி தாவீது, நீரே என் அரணும் கோட்டையும், என் ரட்சகர், என் மீட்பர், என் துருகம், என் கண்மலை, நான் நம்பி இருக்கிறவர், என் ரட்சண்ய கொம்புன்னு சொல்கிறாரு. அதை போல் இன்றைக்கி அவர் தான் நமக்கு கோட்டையும் அரணுமாக இருக்கிறார் இல்லையா? நாம் அவரை விசுவாசிக்கும் போது அவர் உள்ளங்கையிலே வரைந்து எப்போதும் நம் மதில்கள் அவருக்கு முன்பாக இருக்கிறதுனால நம்மை அவர் கண் நோக்கமாக பார்த்து கொண்டே தான் இருக்கார் இல்லையா? நீதிமான் மேல் கர்த்தருடைய கண் நோக்கமாக இருக்குன்னே பார்க்குறோம். அதனால தான் சொல்கிறாரு, இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள்னு சொல்கிறார். ஏசாயா 44 அதிகாரம் 1-2 வசனத்தில் பார்க்குறோம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. அப்போ நம்மளை உருவாக்கி நம்முடைய கருவில் நம்ம உருவாகும் போது நம்ம அவயங்கள்லாம் என்னென்னைக்கு உருவாகுதுன்னு என்பதெல்லாம் அவர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சு நம்மளை அருமையாய் பாதுகாக்கிற தேவனாக இருக்கார் இல்லையா? அப்படிப்பட்ட யாக்கோபே, என் தாசனாகிய யாக்கோபே, நான் உன்னை தெரிந்து கொண்ட யெஷூரனே, நீ பயப்படாதே. இன்றைக்கி பல காரியங்களை குறித்து நம்ம இந்த உலகத்தில் நடந்து வருகிற காரியங்கள், போராட்டம், பிரச்சனை, சமாதான குறைச்சல், வியாதி, பலவீனங்கள், பொருளாதாரத்தில் குறைந்து இருக்கிற நிலைமை, அப்படி எவ்வளோ நமக்கு தேவைகள் சந்திக்கப்பட வேண்டிய சூழ்நிலை, இதெல்லாம் பார்த்து பயந்த நிலையில் இருக்க நமக்கு தேவன் இன்னைக்கு சொல்கிறாரு, பயப்படாதே யெஷூரனே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்னை மாத்திரம் நம்புங்கன்னு சொல்கிறார். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்பட மாட்ட அப்படின்றார். ஏசாயா 46 அதிகாரம் 8 வசனத்தில் பார்க்குற, முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை, நானே தேவன், எனக்கு சமமானவன் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு இருந்தாங்க இல்லையா? ஆலோட்டிகளினாலே அவங்க எவ்வளவோ துன்புறுத்தப்பட்டாங்க. அதெல்லாம் பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை தேவன் கேட்டு அவர்களுக்கு மனமிறங்கி அவங்களை அந்த சிறையிருப்பிலிருந்து தேவன் தான் அவங்கள விடுதலை ஆக்கினார்ல. அந்த பூர்வ காலத்தில் தேவன் செய்த அந்த அற்புதத்தை நினச்சி பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து ஜனங்களுக்கு வந்த 10 வாதையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விலக்கி பாதுகாத்தார் இல்லையா? கடைசியாக தலைச்சன்களை எல்லாம் 10வது வாதையிலே சங்கரிக்கும் போது ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நிலைக்கால்களில் பூசின பொழுது அந்த எல்லையை சங்காரத்தூதன் கடந்து போன போது, அப்போ அந்த தலைச்சன்கள் சங்கரிப்பில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விலக்கி பாதுகாத்தார். பார்வோனுடைய குமாரன் கூட இறந்து போனான்னு பார்க்குறோம். ஆனால் தேவன் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினார். அதே போல் செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையிலே அவர்களை நடக்க செய்தார். யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்த அந்த வெட்டாந்தரையிலையும் அவங்களை நடக்க பண்ணினார். எரிகோ கோட்டை மதிலை அவர் விழ பண்ணி கானானுக்குள்ளே அவங்களை உட்பிரவேசித்தார்னு பார்க்குறோம்.
கானானுக்குள்ளே அவர்கள் கட்டாத வீட்டையும் நடாத மரங்கள் உள்ள இடத்துல அவங்களை கொண்டு போய் அவங்கள அருமையாய் போஷித்தார். அதே போல் வனாந்தர பாதையில் அவங்க போகும்போதும் அவங்களுக்கு வானத்தின் மன்னா தூதர்களின் அப்பத்தை அவங்களுக்கு கொடுத்தார், காடை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீர் இல்லாது கஷ்டப்பட்ட போது கண்மலையை பிளந்து அவர்களுக்கு தண்ணீரை குடிக்க கொடுத்தார். அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் வனாந்தரத்தில் வழிகளையும் உருவாக்குகிற தேவன். அவர் எவ்வளோ அற்புத அதிசயங்கள்லாம் செய்திருக்கிறார். அதெல்லாம் முந்தினவைகள்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கன்னே சொல்கிறாரு. ஏசாயா 46:9 பார்க்குறோம். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளையும் பூர்வ காலம் முதற்கொண்டு நான் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை நான் செய்வேன்னு சொல்கிறார். அப்போ செய்யப்படாத காரியங்கள், பூர்வ காலத்தில் நடந்த காரியங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேனே. அதனால் என் ஆலோசனையை என்னைக்கும் நிலை நிற்கும், எனக்கு சித்தமானதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நமக்கும் தேவன் வாக்கு பண்ணுறார். அதனால் உங்களில் இதற்கு செவி கொடுத்து என் பின் வருகிறதையும் நீங்கள் கவனித்து கேட்குறவன் யாருன்னு ஏசாயா 42:23 பார்க்குறோம். அப்போ அநேக காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி நம்மளை நடத்தி நம்மளை கடைசி மட்டும் மரண பரியந்த நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து வழிநடத்தி நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நம்ம விடமாட்டேன்றார் இல்லையா. உபாகமம் 4:23-24 பார்க்குறோம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலகின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். அப்போ தேவனை விட்டு விலகி அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க நரகலான விக்கிரகங்களை தேடி அதை உண்டாக்கி அதை வணங்க ஓடுனாங்க. அதெல்லாம் சொல்கிறாரு. அந்த மாதிரியான விக்கிரகங்களை நோக்கி ஓடி அதை உங்களுக்காக உருவாக்கி அதை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா நம் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் பட்சிக்கிற அக்னி, அவர் எரிச்சலுள்ள தேவன் இல்லையா. ஏசாயா 42:24 பார்க்குறோம். அதனால் அவர் மிகுந்த கோபம் உள்ள தேவன், எரிச்சல் உள்ள தேவன், பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். ஆனால் தேவனுக்கு விரோதமான பாவம் குறை கரை நம்ம இடத்துல இந்த நாளில் இராதபடிக்கு நம்ம எப்படி யாக்கோபே இஸ்ரவேலே என் தாசனேன்னு தேவன் அழைக்கிறார். நீ என்னைக்கும் என்னால் மறக்கப்பட மாட்டேன்னு எப்பொழுதும் நம்மளை உள்ளங்கையில் வரைந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் நம் நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் பேரில் வைத்து அவரை மாத்திரம் நம்ம நம்பி ஓடும்போது என்னாலும் நம்மை தேவன் எல்லா தீமையான கிரியைகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாப்பார். விசுவாசிங்கள். ஆமென்.